Hi viewers, welcome to our Release Home channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கார்த்திகை தீபம் வரப்போகுது. அதுக்கு நம்ம முன்னேற்பாடுகளை நம்ம என்னென்னலாம் பண்ணணும், அதை எப்படி நம்ம பண்ணணும், அதுக்கு தேவையான சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்களா, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் பண்ணாமல் கிடைக்கும். கார்த்திகை சீட்டியை நம்ம போன வருஷம் யூஸ் பண்ணியிருப்போம். அந்த சீட்டியையே நம்ம வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். எகெயின் இந்த வருஷமும் அதை எடுத்து அப்படியே டேரெக்டாக யூஸ் பண்ணக்கூடாது. அதையும் நல்லா கழுவிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப நாள் அது மாதிரி அடைஞ்சிருக்கனால நம்மளுக்கு ஒரு மாதிரி பேட் ஸ்மெல், பூசண புத்த மாதிரிலாம் இருக்கும். அதுக்காக நம்ம எகெயின் இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு தான் நம்ம யூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நாம் வருஷம் ஒரு மினிமம் ஒரு 5 கார்த்திகை சீட்டியாவது புதுசாக வாங்கி யூஸ் பண்ணணும்னு பெரியவங்க சொல்லுவாங்க. ஸோ அதையே நானும் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன். வருஷம் மினிமம் ஒரு 5 கார்த்திகை சீட்டியாவது நான் புதுசாக தான் வாங்கி யூஸ் பண்ணுவேன். அதையும் புதுசு பழசு ரெண்டையும் ஒன்றா தான் நான் வாஷ் பண்ண போகிறேன். தனித்தனியாலாம் வாஷ் பண்ண போகிறதில்ல. இதை வாஷ் பண்ணுறதுக்கு நம்ம வேறு எந்த ஒரு பெரிய ப்ராசஸும் பண்ண போகிறதில்ல. ப்ளெயின் வாட்டர் ஒன்று எடுத்து அதை வச்சு தான் நம்ம வாஷ் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஒரு பவுலில் ப்ளெயின் வாட்டர் பச்சை தண்ணியை நீங்கள் ஊற்றிக்கங்க. ஊற்றிட்டு உங்கள் கார்த்திகை சீட்டி பழசு புதுசு ரெண்டையுமே நீங்கள் ஒன்றாவே போட்டு மினிமம் 1 hour ஊற விட்டுறணும். உங்களுக்கு நீங்கள் யோசிக்கலாம், புது கார்த்திகை சீட்டியை எதுக்கு வாஷ் பண்ணணும், அது புதுசாக தானே வாங்கிட்டு வந்திருப்போம்னு. நம்ம வாங்கிட்டு வந்த உடனே நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கு ஏற்றினீங்கன்னா அது எண்ணெய் அதிகமாகவே குடிக்க ஆரம்பிக்கும். அந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக குடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி தண்ணியில் மினிமம் 1 hour அல்ல 2 hours நீங்கள் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் காய வச்சு எண்ணெய் அவ்வளோவா குடிக்கவே குடிக்காது. எண்ணெய் பிசுக்கு ஏன்னா நல்லாவே நான் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் எண்ணெய் பிசுக்கெலாம் என்கிட்ட பழைய கார்த்திகை சீட்டில் இருக்காது. அதனால இந்த மாதிரி நான் கையிலேயே நல்லா தேய்ச்சி நான் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே காய போட்டுருவேன். லைட்டாக எண்ணெய் பிசுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் வேணும்னா அந்த தண்ணியில் கொஞ்சமாக டிட்டர்ஜென்ட் பவுடர் போட்டுட்டு ஊற விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்க்ரப்பை வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கன்னா அது போயிடும், சூப்பராகவே நீட்டாகிடும். இந்த மாதிரி கீழே ஒரு பேப்பர் இல்லை கார்ட்போர்டை வச்சு அதை நல்லா கமுத்து காய போட்டுருங்க. இங்கே பாருங்கள், நல்லாவே காஞ்சிச்சு. வெயில் அடிச்சிச்சுன்னா நீங்கள் நல்லா வெயிலில் மொட்டை மாடி அந்த மாதிரி வச்சிங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு காஞ்சிடும். இல்லை நீங்கள் ஃபேன் காற்றுல காய விட்டுருங்க. இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இந்த மாதிரி பெயிண்ட் இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி பெயிண்ட் இருந்துச்சுன்னு இல்லை நெய் பாலிஷ் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை கீழே ஒவ்வொரு கார்த்திகை சீட்டிலையும் கீழே இந்த மாதிரி நீங்கள் பெயிண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எண்ணெய் எதுவுமே லீக் ஆகாமல் இருக்கும். வீட்டில் வாசல்லாம் வைப்போம், அப்போதைக்கு எண்ணெய் லீக் ஆகி நம்மளே வலிக்கு விழுகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கார்த்திகை சீட்டில் நெயில் பாலிஷ் பெயிண்ட் அந்த மாதிரி நீங்கள் போட்டு அடிச்சுட்டு நீங்கள் வைக்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி எண்ணெய் லீக் ஆகவே ஆகாது. பார்க்கவும் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் இதில் மஞ்சளும் குங்குமமும் வைக்க போகிறோம். மஞ்சள்லையும் குங்குமத்துலேயும் லைட்டாக கொஞ்சமாக பன்னீரை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு கார்த்திகை சீட்டிலையும் மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம். இந்த ஒர்க் எல்லாத்தையுமே நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபம் ஏற்றுற இதான் நம்ம அதை விளக்கேற்றி நல்லா நம்ம ஃபேமிலியோடய நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். இந்த மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் ஏதாவது கார்ட்போர்டு இல்லைன்னா இந்த மாதிரி ஏதாவது சாக்லேட் மொத்தமாக வாங்கினது பிஸ்கட் வாங்கின அந்த அட்டையையே அதுக்கேற்றாப்புல சின்னமாக இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நீங்கள் வச்சிங்கன்னா எண்ணெய் சுத்தமாக கீழே இறங்கவே இறங்காது. இன்கேஸ் அப்படி இறங்கினாலும் அதுவே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். கீழே தரைக்கு நம்மளுக்கு எண்ணெய் வடிகிறதுக்கு சான்ஸே இருக்காது. இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் திரி போட்டு நீங்கள் எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றலாம். கார்த்திகை சீட்டியில் நீங்கள் அந்த திரி போட்டு ஏற்றும் போது அந்த திரியோட நுனியில் மட்டும் கொஞ்சமாக கற்பூரத்தை அங்கங்கே வச்சுக்கோங்க. ஏன்னா கற்பூரம் வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றும் போது உங்களுக்கு சீக்கிரமாகவே விளக்கு எரிஞ்சிரும். அதை ஒவ்வொரு கார்த்திகை சீட்டிக்கு ஒவ்வொரு தீக்குச்சின்னு இல்லாமல் நம்ம ஒரே தீக்குச்சி வச்சு நிறைய கார்த்திகை சீட்டியை நம்ம விளக்கு ஏற்றிடலாம். நம்ம வீட்டு வாசலில் வீட்டுக்குள்ளெல்லாம் சம்டைம்ஸ் இல்லை பூஜை ரூம்லாம் நம்ம விளக்கு ஏற்றுவோம். அப்போதைக்கு கீழே எண்ணெய் எதுவும் வடியாமல் இருக்க இந்த மாதிரி கார்ட்போர்டு இல்லை இலை அந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி வச்சு நீங்கள் விளக்கு ஏற்றுனீங்கன்னா உங்களுக்கு அந்த விளக்கு கீழே லீக் ஆகாது. எதுவாக இருந்தாலும் அதுவே அப்சர்வ் பண்ணிடும். இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நீங்கள் விளக்கு ஏற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் ஒரு சொட்டு எண்ணெய் கூட கீழே சிந்தவே சிந்தாது, பார்க்கவும் நீட்டாகவும் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பூஜை ரூமில் கோலம் போடுவோம்.
மோஸ்ட்லி என்னென்னா அரிசி மாவில் தான் கோலம் போடுவோம். அரிசி மாவை அதுக்கு நம்ம தனியாக ஊற வச்சு அப்போதைக்கு நம்ம கோலம் போடுறதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இது வந்து இன்ஸ்டண்ட்டாகவே நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போதைக்கு டக்குன்னு போய் நம்ம கோலம் போட்டுடலாம். ஏன்னா மோஸ்ட்லி கோலம் போட்டுட்டு தான் நம்ம விளக்கே ஏற்றணும், சாமி ரூம்லேயும் சரி நம்ம வாசல்லையும் சரி. அதனால் சாமி ரூமில் போடுற கோலம் எப்போதுமே அரிசி மாவு கோலமாக தான் இருக்கணும். அதுக்கு இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு கோலத்தை வந்து அதுக்குன்னு தனியாக அதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு தேவையே கிடையாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா உங்களுக்கு எப்போல்லாம் நீங்கள் தோணுதோ அப்போல்லாம் அரிசி மாவு கோலம் போட்டுக்கலாம். நீங்கள் வேறு ஒன்றும் கிடையாது. பச்சரிசி மாவை ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி நல்லா தண்ணியை ஒரு வாட்டை காய்ஞ்சி ஊற்றிட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஊறினதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்லேயே போட்டுடலாம். அதை மிக்ஸி ஜாரில் தண்ணி ரொம்ப விடக்கூடாது. வேணும்னா லைட்டாக நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப விட்டுறாதீங்க. இந்த மாதிரி விட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. குறன்னு அரைக்கக்கூடாது, நல்லா நைஸாக அரைச்சிடணும். இங்கே பாருங்கள், ரொம்ப தண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் நம்ம அரைச்ச மாவு. இந்த மாவு வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி அரைச்சதுக்கப்புறம் வெள்ளை காட்டன் துணி எதுவாக இருந்தாலும் சரி, இது இப்போ நான் யூஸ் பண்ணுறது வந்து ரேஷன் கடையில் கொடுத்த வேட்டியை தான் நான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நல்லா எல்லா மாவையும் கொட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொட்டிட்டு ஒரு 5 to 10 minutes மட்டும் விட்டுருங்க அப்படியே. ஏன்னா வந்து அதில் அந்த மாவில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் வந்து அந்த துணி வந்து நல்லா உறிஞ்சிரும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல மாவு வந்து கெட்டியாக கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes மட்டும் விட்டுருங்க. மேக்ஸிமம் 5 minutesே போதும். இந்த மாதிரி விட்டுட்டு இங்கே பாருங்கள், தண்ணி எல்லாத்தையும் துணி உறிஞ்சிடுச்சு. நம்மளுக்கு இங்கே பாருங்கள், கொலக்கட்டை பிடிக்கிற மாதிரி நல்ல அந்த பதத்தில் இருக்கணும் நம்மளுக்கு. இதை வந்து இப்போ நான் 2ஆக டிவைட் பண்ணிக்கிறேன். ஒன்றில் வந்து நான் குக்கிங் கலர் தான், இது வந்து எல்லோவை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எல்லோ ஆட் பண்ணிவிட்டு சப்பாத்தி மாவு பிசைவோம்ல அந்த மாதிரி நல்ல எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், நல்லா ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து நம்ம 2 கலர் இருக்குது, எல்லோ இருக்குது, ஒன்று ஒயிட்டில் இருக்குது. இந்த மாதிரி 2 கலருமே நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டிட்டு அதுலேருந்து குட்டி குட்டி பீஸாக வந்து நல்லா உருட்டிக்கோங்க. நல்லா உருட்டி நடுவில் அமுக்குனிங்கன்னா இந்த மாதிரி குட்டி தட்டை மாதிரி இருக்கும். நம்ம தட்டை செய்வோம்ல வீட்டில், அந்த மாதிரி இந்த மாதிரி குட்டி தட்டை மாதிரி இருக்கும். இதை வந்து அப்படியே ஒரு அகலமான தட்டில் வந்து அப்படியே வச்சு நீங்கள் காய வச்சிங்கன்னா போதும். ஒரு 2 daysக்கு வந்து வெயிலில் நல்லா காய விட்டுருங்க. இங்கே பாருங்கள், இது நல்லாவே காஞ்சிருச்சு நம்மளுக்கு. இது 2 daysக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சோன்னே பாருங்கள், இது ஒரு குட்டி டேப்லெட் மாதிரியே இருக்கும் பாருங்கள். இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸில் வந்து டைட்டான கண்டெய்னர் பாக்ஸில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி நம்ம பூஜை ரூமில் வச்சுக்கலாம். இது நம்மளுக்கு என்னைக்கு தேவையோ அதை மட்டும் எடுத்து இங்கே பாருங்கள், இதை ஒன்று எடுத்து இது லைட்டாக தண்ணியை கலந்து நம்ம அழகாக ஈஸியாக கோலம் போட்டுடலாம். இதுக்காக நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி மாவு ஊற வச்சு அரைச்சி அப்போதைக்கு நம்ம பண்ணணும்னு அவசியமே இல்லை. இன்ஸ்டண்ட்டாக நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா போதும், ஈஸியாக நம்மளுக்கு கோலம் போட்டுடலாம். டைமும் நம்மளுக்கு ரொம்ப சேவ் ஆகும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்பவும் பிடிக்கும். நீங்கள் முன்னாடியே பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கார்த்திகை தீபம் அன்னைக்கு எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸாக நீங்கள் தீபம் ஏற்றலாம். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் என்னவோ அதை எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம கார்த்திகை தீபம் முடிச்சுட்டு நம்ம அதை எப்படி வாஷ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறோங்கிற வீடியோவும் நான் கண்டிப்பாக போடுறேன். அதையும் நம்ம